ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கி ஒரு அருமையான அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாபெரிவா அப்போ சென்னையில் மயிலாப்பூரில் சமஸ்கிருத கல்லூரியில் முகாமிட்டிருந்தார். திருச்சியில் ஒரு பக்தர் மகாபெரிவா மேலே ரொம்ப ஒரு பக்தி. அவர் மாதத்துக்கு ரெண்டு தடவையோ 3 தடவையோ திருச்சியிலேருந்து சென்னைக்கு வருவார். ஒரு கேஸ் விஷயமாக ஹைகோர்ட்டில் அவரோட சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் நடக்கிறது. வக்கீலை பார்க்கறதுக்கோசரம் சென்னைக்கு மாதத்துக்கு 2-3 தடவை இப்படி சனி ஞாயிறு லீவு நாட்களில் வருவார். அந்த வக்கீல் மயிலாப்பூரில் நடுத்தெருவில் தான் குடியிருக்கார். அதனால் இந்த பக்தர் என்ன பண்ணுவார்னாக்க, ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அங்கேயே ஒரு ரூமில் அங்கே குளிச்சுட்டு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு நேர சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு வந்துடுவார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தான் வக்கீலையே பார்க்க போவார். அவருக்கு என்னென்னா, நாம் இந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நம்மளுக்கு பெரியவா தரிசனமாவது நமக்கு கிடைக்கிறதே, பெரியவாளையாவது நம்ம தரிசனம் பண்ண முடியுறதுன்னு ஒவ்வொரு தடவையும் வரும்போது அப்படி தான் நேர ஸ்டேஷன்லேருந்து பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் வக்கீலை பார்க்கறதுக்கு போவர். நடுத்தெருவில் அவர் வீடு இருக்குது, அங்கே பார்க்க போவார். அவர் கோர்ட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வக்கீலை பார்க்கணும். அதனால் காலகாலத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு போவார். இது வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் லேட்டாகிடுது. அதனால் நம்ம இப்போ வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு வக்கீலை பார்க்க போகணுன்னாக்க வக்கீல் கோர்ட்டுக்கு கிளம்பிடுவார். அதனால் ரொம்ப மனசில் வருத்தப்பட்டுட்டே, இந்த தடவை நம்மளால் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியலேன்னு ரொம்ப வருத்தத்தோடு ஆட்டோவில் ஏறி அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் வழியாக தான் போகணும் அவர் நடுத்தருவுக்கு. அப்படியே போகும்போதே அந்த சான்ஸ்கிரிட் காலேஜ் அந்த கேட் அப்படியே பார்த்துட்டு ஆட்டோவில் உட்காண்டபடியே பார்த்துட்டு அழுக வருது அவருக்கு. ஐயோ, நம்ம போய் பெரியவாளை தரிசனம் பண்ண முடியலையே. தரிசனம் பண்ணிவிட்டு போனோன்னா வக்கீல் கிளம்பிடுவார் கோர்ட்டுக்கு. அதனால் மனசு பூரா புலம்பிண்டு அழுதுண்டு போகிறார். கொஞ்சம் தூரம் போயிருப்பா, 2 போலீஸ் நடு ரோட்டில் நின்றுண்டு இந்த ஆட்டோவை பிடிச்சி தடுத்து நிறுத்துறா, இந்த பக்கம் போகாதீங்கன்னு. இவாளுக்கு ஒன்றும் புரியல. ஏன் என்ன அப்படின்னு கேட்குறாரு இவர். இந்த பக்தர் பின்னாடி உட்காண்டபடியே கேட்குறாரு இவர். இல்லை, அங்கே நடுத்தெருவில் சங்கராச்சாரியார் வந்திருக்காரு, அதனால் அந்த பக்கம் போகாதீங்க, ரொம்ப கூட்டமாக இருக்குது, நீங்கள் வேறு வழியாக போங்க அப்படிங்கிறார். இதை கேட்ட உடனே இவருக்கு எப்படி இருக்கும்? நம்ம பார்க்கலையே, நம்ம வெளியிலேருந்தே உள்ளே பார்த்துட்டு வந்தோமே, நம்ம பார்க்காம வந்துட்டோமே நினச்ச போது, நாம் எங்கே போகிறோமோ வக்கீலை பார்க்கறதுக்கு அந்த தெருவிலேயே சங்கராச்சாரிய சுவாமிகள் வந்திருக்காரா, மகாபெரிவா வந்திருக்காளான்னு இவருக்கு அப்படியே மனசில் சந்தோஷம் தாங்கலை. அடித்து பிடிச்சிட்டு ஓடுறார் நடுத்தெருவுக்கு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம். அங்கே போய் நடுத்தெருவில் போய் எங்கே இருக்காருன்னு தெரியலையே, பார்க்கலான்னு அப்படின்னு பார்த்தாக்க கரெக்டாக அந்த வக்கீல் வீட்டு வாசலில் தான் மகாபெரிவா நின்றுட்டுருக்கா. அது இன்னும் இவருக்கு அப்படியே அழுக பொங்கிறது. அந்த வக்கீலோட மகாபெரிவா ஏதோ பேசின்னு இருக்கா. பூர்ண கும்ப மரியாதையெல்லாம் ஏற்றுன்ட்டு வெளியில் வந்து நின்று ஏதோ பேசிகிட்டே இருக்கா. இவர் வந்து பார்த்த உடனே அவாத்து வாசல்லையே பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னு கேட்டால், பெரியவா எப்படியும் இவன் நம்மளை தேடிட்டு வருவான், இங்கே தான் வந்தாகணும். அவன் வந்தான்னாக்கா நான் போயிட்டேன்னா அவனுக்கு தரிசனம் கிடைக்காது. பாவம், இது ஏமாந்து போயிருப்பான். அங்கேயும் சான்ஸ்கிரிட் காலேஜ்லேயும் இன்றைக்கி பார்க்க முடியல, நம்மளை அங்கே பார்க்க முடியல, இங்கே வந்து நம்மளை பார்க்காம போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அந்த பக்தர் வரணும், அந்த பக்தருக்கு தரிசனம் கொடுக்கணும், அவன் ஏமாந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசரமே ஏதோ கதை பேசிகிட்டு இருக்கார் அந்த வக்கீல்கிட்ட. பெரியவா எப்போவுமே எல்லார்ட்டையுமே இந்த பூர்வீகம் குலங்கோத்திரம் எல்லாமே விசாரிப்பா. யார் போனாலுமே உங்கள் பூர்வீகம் என்ன எதுன்னு கேட்பா. அது மாதிரி ஏதோ பேசிட்டு இப்படி பொழுத போக்கின்னு இருக்கார். இவன் வர வரைக்கும், இவர் வந்த உடனே இவர் அப்படியே அவளை அப்படி பார்த்துட்டு பெரியவா காலில் போய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். அழுதுண்டே போய், நமக்கோசரம் பெரியவா இங்கேயே வந்துட்டாளேன்னு. பெரியவா அவர் ஒரு பார்வை பார்க்குறார் அந்த பக்தரை. சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டா பெரியவா.
ஆனால் பெரியவா ஒரு பார்வை பார்த்தாலே அந்த பார்வையிலேயே அத்தனை விஷயங்களையும் உணர்த்திட்டாரே. அட அசடே, ஒவ்வொரு தரமும் நீ என்னை தேடி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிற, உன்னால் முடியலன்னா நான் வரமாட்டேனா, அதை விட எனக்கு என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துதான் அந்த பார்வை. எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் புரிஞ்சிருக்கா மகா பெரியவா. எப்போவுமே பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருனா மகா பெரியவா, அதுக்காக என்ன வேணாலும் அந்த பக்தர்களை தேடிண்டு, அவளால் வர முடியலைன்னா அவளை தேடிண்டு மகா பெரியவா அருள் புரிஞ்சிருக்கா. எப்போவுமே கால வேளையில் இந்த மாதிரி பூர்ண கும்ப மரியாதை ஏற்றுக்கிறதுக்கு நிறையா வீட்டில் கூப்பிடுவா இல்லையா, அது மாதிரி இந்த நடுத்தெருவுக்கு பெரியவா வந்திருக்கா. இந்த பக்தர் வருவார்னு தானே அந்த தெருவுக்கு மகா பெரியவா போயிருக்கா. அந்த பக்தருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த தடவை மிஸ் ஆகிடுத்தோன்னு நினச்சேன், ஆனால் பெரியவாளோட தரிசனம் நமக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. இவ்வளோ ஒரு அருமையான அற்புதம் இல்லையா. இதை தொடர்ந்து இன்னொரு அற்புதம் சொல்லலான் இருக்கேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உதாருங்கிற இடத்துல மகா பெரியவா முகாமிட்டிருந்தார். அங்கே பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் நடிகர் ஜெமினி கணேசன் தன் மனைவியோட வந்திருந்தார். 2 பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேயே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தா பக்கத்தில். அந்த சமயத்தில் ஒரு வைதிகர் ஒருத்தர் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். பெரியவா கிட்ட அந்த வைதிகர் சொல்கிறார், தன்னோட பொண்ணுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு கல்யாண செலவுக்கு எனக்கு பத்தலை, நகையெல்லாம் பண்ணி போடுறதுக்கு வசதி இல்லாமல் இருக்கேன், கஷ்டப்படுறேன், பெரியவா தான் பார்த்து எனக்கு ஏதாவது அனுகிரகம் புரியணும்னு அந்த வைதிகர் கேட்குறார். மகா பெரியவா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கா பெரியவா. அந்த சமயத்தில் இதை காதலை வாங்கிட்ட ஜெமினி கணேசனோட மனைவி அங்கே தானே பக்கத்தில் 2 பேரும் உட்கார்ந்துட்டுருக்கா. உடனேயே தன் கையிலேருந்து 2 தங்க வளையல்களை கழட்டி பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சா. அங்கே ஒரு தட்டில் இப்படி சமர்ப்பிச்சா. பெரியவா அதை பார்த்துட்டு அந்த வைதிகரை கூப்பிட்டு, இந்த 2 வளையலையும் நீ எடுத்துக்கோ, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு உபயோகிச்சுக்கோ அப்படிங்கிறார். அவர் ஆசையாக சந்தோஷமாக அந்த 2 வளையலையும் எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் கூட நகரலை, இப்படி ஒரு அடி கூட வைக்கலை. இல்லை அந்த 2 வளையலையும் இங்கே வச்சுடு அப்படின்றா பெரியவா. இங்கே வச்சுட்டு போ அப்படிங்கிறார். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போய்டுறது. ஆஹா, நமக்கு கொடுத்துட்டு பெரியவா இப்படி உடனே இங்கே வச்சுட்டு போன்னு சொல்கிறாளே, கை கெட்டினது வாய் கெட்டலையே, ரொம்ப வருத்தமாக இருக்குது அந்த வைதிகருக்கு. அப்போது அந்த இடத்துல இன்னொரு பக்தர் ஒருவர் வரார். பெரியவா முன்னாடி விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். பெரியவா அவரை பார்த்து கேட்குறார், நீ பேங்க் மேனேஜராக தானே வேலை பார்க்குற, பேங்க்கில் தானே வேலை பார்க்குற நீ அப்படின்னு கேட்குறார். ஆமாம் பெரியவா அப்படிங்கிறார் இவர். அப்போ எனக்காக ஒன்று பண்ணுறியா? சரி பெரியவா அப்படிங்கிறார். இந்த 2 வளையலையும் உங்கள் பேங்க்கு லாக்கரில் வச்சுக்கிறியா? நான் சொல்லும்போது எடுத்து கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிறார். சரி பெரியவா அப்படிங்கிறார். இவா அப்போ அந்த வைதிகரை காமிச்சு பெரியவா சொல்கிறா, இவா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கா, கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி நான் சொல்கிறேன், அந்த 4 நாள் முன்னாடி இந்த நீ வளையல் எடுத்து அவாக்கிட்ட கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறேன். சரி பெரியவா, நீங்கள் சொன்னபடியே நான் கொண்டு வச்சுக்கிறேன், லாக்கரில் கொண்டு வச்சுட்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொண்டு போய் கொடுக்குறேன் 4 நாள் முன்னாடி அப்படிங்கிறது. இது அந்த வைதிகருக்கு கேட்டுட்டு இன்னும் ரொம்ப, அது என்ன எங்கிட்ட கொடுக்காம எங்கிட்ட கொடுத்துட்டு இப்போ அவர்கிட்ட கொண்டு லாக்கரில் வச்சுக்கோன்னு சொல்கிறாரே, என் கையில் ஒப்படைக்காமல் இந்த பேங்க் மேனேஜர் இருக்கணும், எங்கேயோ ஊருக்கு போகாமல் இருக்கணும், ஒழுங்காக கொண்டு நம்மக்கிட்ட கொடுக்கணும். அவருக்கு பல கவலை. ஒரு கஷ்டப்படுறவாளுக்கு அப்படி தான், பெரியவா நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வா அப்படிங்கிற ஒரு இது வரல, ஏதோ காரணம் இருக்குங்கிறது தோணலை அந்த நேரத்தில். அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த வளையலை வாங்கிட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் வைதிகரும் கிளம்பி போயிடுறார். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி அந்த வளையலை கொண்டு கொடுத்து கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. இதில் எதுக்காக பெரியவா இப்படி சொன்னான்னா,
கல்யாணத்துக்கு 10 நாள் இருக்கும்போது அந்த வைதிகர் வீட்டில் திருட்டு போயிடுறது. அவள் வீட்டில் பெருசாக ஒன்றும் சாமான் இல்லாட்டாலும் ஏதோ கொஞ்சம் சாமான்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டான் திருடன் வந்து. இந்த வளையலை கொண்டு வச்சுருந்தான்னா இந்த வளையலும் போயிருக்கும். கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. பெரியவா எப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனங்கிறது இதுதான். முன்னாடி பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பெரியவாளுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டார், இந்த வளையலாவது பத்திரமா இருக்கணுங்கிறதுக்கோசரம் பேங்க் லாக்கரில் கொண்டு வச்சு கல்யாணத்துக்கு கொண்டு கிடைக்கிற மாதிரி பெரியவா பண்ணியிருக்கா. இதை அப்புறம் தெரிஞ்சுட்ட அந்த வைதிகருக்கு, ஆஹா நம்ம கூட ஒரு நிமிஷம் நினச்சிட்டோமே, இப்படி பெரியவா எப்படி ஒரு அனுகிரகம் நமக்கு புரிஞ்சிருக்கா. அதாவது ஒரு பொருளை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை பாதுகாத்து கொடுத்துருக்கார், பாதுகாக்கவும் செஞ்சுருக்காரே, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அப்படின்னு மனசுக்குள்ள அந்த வைதிகர் நினச்சிட்டு திரும்ப கல்யாணம்லாம் முடிஞ்சு பெரியவாளை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கார். இவ்வளோ ஒரு அருமையான அனுபவம் இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.